அருளாசிர் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒரு பழைய கதை ஒன்று இருக்கின்றது. அதாவது நோவா புதிதாக குடியேறி தன்னுடைய இருப்பிடத்தை அமைக்கின்றார். அங்கு ஒரு திராட்சை தோட்டத்தை அமைத்து நாள்தோறும் வேலை செய்கின்றார். இவர் கடினமாக உழைப்பதை பார்த்த சாத்தான் வந்து அவருக்கு ஒரு சோதனையை கொடுக்கின்றது. அதாவது, இங்கு நீ நட்டிருக்கின்ற இந்த திராட்சை தோட்டத்திலே அதிகமான பலனை நீ பெற வேண்டும் என்றால் நான் சொல்லுகின்ற ஆலோசனையின்படி நீ செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றது. அதற்கு நோவாவும் சரி சொல் என்று ஒத்துக்கொள்ளுகின்றார். சாத்தான் சொல்லுகின்றது, செம்மறி ஆட்டின் இரத்தத்தையும் சிங்கத்தின் இரத்தத்தையும் குரங்கின் இரத்தத்தையும் அதனையும் தொடர்ந்து பன்றியின் இரத்தத்தையும் இந்த திராட்சை செடிகளின் வேர்களில் ஊற்றினால் மனிதர்களை மகிழ்விக்கின்ற அருமையான மது உனக்கு கிடைக்கும் என்று அந்த சாத்தான் கூறுகின்றது. நோவாவும் அப்படியே செய்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த கதையில் வருகின்ற செம்மறி ஆட்டின் இரத்தம், சிங்கத்தின் இரத்தம், குரங்கின் இரத்தம் மற்றும் பன்றியின் இரத்தம் தீய சக்திகளால் அடிமைப்படுத்தப்பட்ட 4 விதமான மனிதர்களை அது குறிக்கின்றது. குடிக்கு அடிமையாகி இருக்கின்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை இந்த 4 மிருகங்களும் எடுத்து சொல்லுகின்றன. அதாவது, தொடக்கத்திலே அவன் குடிக்கின்ற பொழுது செம்மறி ஆட்டை போல அமைதியாக இருக்கின்றான். இன்னும் சற்று குடித்த பிறகு சிங்கத்தை போல கர்ஜிக்க ஆரம்பிக்கின்றான். இன்னும் சற்று மது அவன் உள்ளே செல்லுகின்ற பொழுது அவன் குரங்கை போல அமைதி இல்லாமல் இங்கும் அங்குமாக தாவுகின்றான். இறுதியாக அன்பார்ந்தவர்களே, அளவுக்கு அதிகமான மது அவனுடைய உடலிலே செல்லுகின்ற பொழுது அவன் ஒரு பன்றிக்கு சமமாக எதையும் அறியாமல் அழுக்கு நிறைந்த தீமை நிறைந்த ஒரு மனிதனாக அவன் வாழுகின்றான். இப்படிப்பட்ட ஒரு தீய சக்திகளால் அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு மனிதனுக்கு எடுத்துக்காட்டாக தான் இன்றைய நற்செய்தியில் நாம் காணுகின்ற ஏரோது அரசன் இருக்கின்றான். அவன் தன்னுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சிறிய குழந்தைகளை கொலை செய்கின்றான். காமவெறி பிடித்த ஒரு மனிதனாக தன்னுடைய மனைவி அல்லாத தன்னுடைய சகோதரன் மனைவியை அபகரித்துக் கொள்ளுகின்றான். ஏன், அவளுடைய மகளையும் அபகரிக்க முயற்சி செய்கின்றான். அவளுக்கு அர்த்தமில்லாத வாக்குறுதிகளை கொடுக்கின்றான். இறுதியிலே தன்னுடைய தீய எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அதற்கு தடையாக இருந்த திருமுழுக்கு யோவானின் தலையை வெட்ட செய்கின்றான். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை பற்றி கொள்வோம். அவர் மட்டும்தான் நமக்கு வாழ்வு தரக்கூடியவர். தீய சக்திகளை விட்டு விலகுவோம். தீயதே இல்லாத அந்த ஆண்டவரை பற்றி கொள்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.